வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். சில விஷயங்கள் ஒரு ஆர்டினரி லைஃப்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃபுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது, இம்பேக்ட் பண்ணுது. என்ன நேற்று நடந்த விஷயமும் அப்படி தான். ஒரு அதிகாலையில் உங்கள்கிட்டலாம் பேசுகிறதுல மிக சந்தோஷம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய காரணங்களால் நம்ம வெற்றி தள்ளி போயிட்டுருக்கு, இல்லை தள்ளி போடப்பட்டுருக்கு, தள்ளி போட்டுட்ருக்கோம். அதை மாற்றணுன்றதுக்காக இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஒரு குட்டி உண்மை சம்பவம் இன்றைக்கி வாழ்க்கை எப்படி மாற்றுது அப்படின்னு. இந்தியாவில் கடைக்கோடி மாநிலங்கத்தில் ஒன்று நார்த் ஈஸ்ட், அதில் அஸ்ஸாம், அதில் நாகோன்னு ஒரு சின்ன வில்லேஜ். அதில் 4 குழந்தைங்களுக்கு ஒரு மூத்த குழந்தை, ஒரு குட்டி குழந்தை, நம்மளோட ஹீரோயின். எப்போ பார்த்தாலும் ஸ்கூலுக்கு வெளியில் இருக்கிற அந்த சேத்துலேயே ஃபுட்பால் விளையாட்டுருக்கிற ஒரு குழந்தை. அதோட பேக்ரவுண்ட் ரொம்ப ரொம்ப சாதாரணம், ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பொண்ணு. அதோட ஆசை ஒரு நாள் இந்தியாவுக்காக விளையாடணும். சரி, நம்மளோட ஆசை என்ன? யாருக்காக விளையாட போகிறோம், எதுக்காக விளையாட போகிறோம், எப்படி விளையாட போகிறோம், எங்கே விளையாட போகிறோம்? கடனுக்கா, கமிட்மெண்ட்டுக்கா, கனவுகளுக்கா? மூணாவதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் நண்பர்களே. கடனுக்காகவும் கமிட்மெண்ட்டுக்காகவும் ஓடிக்கிட்டே இருந்தோம்னா ஓடிக்கிட்டே இருப்போம். கனவுகளுக்காக ஓடணும்னா இது ரெண்டும் அடித்து நொறுக்கப்படும். சரியா? அந்த இடத்துல தான் நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னென்னா, என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்டு? சார், எங்கள் அப்பா அம்மா என்னை படிக்க வைக்கல, அவருக்கு இதை பண்ணாங்க, எனக்கு பண்ணலை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு இங்கிலீஷ் பேச வராது, இது மாதிரி 10,17,000 கொஸ்டினில் மொக்கையான ரீசனில் புறந்தள்ளி அதை அடித்து நொறுக்கிட்டு நான் தாண்டா சாம்பியன் எவன் ஒருத்தன் களத்தில் இறங்குறானோ அவனுக்கு என்ன வேணும்னாலும் கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் காத்திருக்கு. அதில் இந்த குட்டி குழந்தையும் விதிவிலக்கல்ல. 2 விஷயத்தையும் தான் பார்க்குறேன். ஒன்று, பேக்ரவுண்ட்லேருந்து வந்தோம், அதை மாற்றணும். அதை மாற்ற முடியல, நம்ம வருவோம், அவ்வளோதான். பேக்ரவுண்டை மாற்ற முடியாது. இந்த அப்பாவுக்கு இந்த அம்மாவுக்கு இந்த ஊரில் தான் நம்ம பிறந்திருக்கோம், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் நம்மளுடைய ஊரை குளோபல் மேப்பில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோமா, அதுதான் கேள்வி. அப்போ சாதாரண பேக்ரவுண்டில் ஒரு மண்ணில் சேத்துல விளையாடும் போது அந்த குழந்தை முடிவு பண்ணுது, நான் இந்தியாவுக்காக விளையாடுவேன். ஒரு நாள் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் நண்பர்களே. என்ன நினச்சாலும் நடக்கும். அதுக்கான 100% எஃபர்ட்டோட எவன் உங்களை ரிஜெக்ட் பண்ணாலும், எவன் ஒருத்தன் இது நடக்காதுன்னு சொன்னாலும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்கும். சரியா? அதுக்கான ஒரு சான்று தான் இந்த ஸ்டோரி. அந்த குழந்தை ஒரு டைரக்டரேட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் வெல்ஃபேர், அதுலேருந்து ஒரு கோச்சை மீட் பண்ணுது. அவரோட பேர் ரொம்ப முக்கியம் நண்பர்களே, நிப்பான் தாஸ். இந்த நிப்பான் தாஸ் என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் பண்ணியிருக்காரு. நான் எப்பயுமே பார்ப்பேன், எனக்கு ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனையும் நான் மீட் பண்ணும்போது நான் கேட்பேன், எப்படி நீங்கள் குருமானீங்க, அப்போ உங்களோட குரு யார்? இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நிறைய பேருக்கு தெரியாமல் நம்ம பண்ணிகிட்டு இருக்க விஷயம், உங்களோட குரு யார்? அப்போ தான் தெரியும் உண்மையாலுமே நல்ல குருக்கள் கிடைச்சா வரம் குருக்கள்னாலே வரம். அதுவும் நல்ல குருக்கள், எல்லா குருக்களையும் நல்ல குருக்கள் தான். அட்டகாசமான ஃபீலிங்க. எப்படி ஒரு காதல் மாதிரி ஒரு கோச்சிங், ஒரு மென்டாரிங், ஒரு வரம். அது நல்ல குருக்கிட்ட நம்ம கிடைச்சோம், மாட்டினோம், போனோம், சேர்ந்தோன்னா சக்ஸஸ் எழுதி வைக்கப்பட்டிருக்கு நண்பர்களே. அவர் தான் முடிவு பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நீ முதல்ல இனி ஃபுட்பால் விளையாடுறதை நிறுத்து, அத்லெட்டு ஓட ஆரம்பி அப்படிங்கிறார். ஓட ஆரம்பின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கோச்சிங் மென்டாரிங் பற்றி கேட்குறாங்க. முதல்ல நம்மளாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், யார் கோச் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும், நிறையா கோச்சஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சச்சின் டெண்டுல்கரோட கோச் பேர் உங்களுக்கு தெரியும் இல்லை? அச்ரேகர். இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன், விராட் கோலியோட கோச் பேர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். சரி, தோனியோட கோச் பேர் என்ன? நிறைய கோச்சுகள் லைம் லைட்டுக்கு வராமலே போயிருக்காங்க. சரிம்மா, எத்தனை சூப்பர் கோச்சஸ் இருக்காங்க தெரியுமா இந்தியாவில்? விராட் கோலியோட கோச் பேர் ராஜ்குமார் சர்மா, தோனியோட கோச் பேர் கேஷவ் ரஞ்சன் பானர்ஜி. குருவை பற்றி பேசிக்கிட்டே போகலாம் நண்பர்களே. பட் இந்த நிப்பான் தாஸ் என்ன சொல்லப்படுற அவர் முடிவு பண்ணார், இந்த பொண்ணு இந்த வில்லேஜில் இருந்தால் இதோட காலி ஆகிடும்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு 140 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கவுஹாத்திக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? அப்பா அம்மா விட்டுருவாங்க, பெண் குழந்தை, மூத்த குழந்தை, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஒரு கோச் சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்தது அப்படின்னா, கோச்சு அந்த பொண்ணு லைஃப் மட்டும் மாற்றலை. அங்கே ஏற்கனவே என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, கவுஹாத்தியில் அந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸில் என்ன நடக்கும்னா, அதில் ஒன்லி ஃபார் பாக்ஸிங் அண்ட் ஃபுட்பால் மட்டும் தான் இருந்தது. இந்த கோச் முடிவு பண்ணுறாரு, இதுக்காக ஒரு செப்பரேட் விங்கு ஸ்டார்ட் பண்ணப்படுது அந்த குழந்தைக்காக, அத்லட்டிக்ஸ்னு. என்ன சொல்கிறேன் நண்பர்களே, ஒருத்தன் மாற்றணும்னு நினச்சானா மாற்றுவான், எல்லாத்தையும் மாற்றுவான். அந்த மாற்ற போகிறோம் நாம்பளாக இருக்கணும், அதுதான் கேள்வி. மாற்றங்கள் நம்மளிருந்து வரணும். நாம் நினச்சது எல்லாமே நடக்கும், ஒரு நாள் நடக்கும். நம்ம தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம், பழிவாங்கப்பட்டிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கலாம்,
ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஒரு நாள் ஒரு ரிவெஞ்ச் இந்த உலகத்தை நம்ம கொடுக்கறதுக்கான முதல் நாள் இன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணுவோம். சூழ்ச்சிகளும் துரோகங்களும் நம்மளை தோற்கடித்தாலும் நான் எப்பயுமே சொல்லுவேன், நெப்போலியன் அழகான வார்த்தை என்னோட ட்ரைனிங்கில் சொல்லுவேன், ஜஸ்ட் ஸ்லிப் நாட் அ ஃபால் அப்படின்வான் நெப்போலியன். இது ஒரு சின்ன தடுமாற்றம், வீழ்ச்சி அல்ல அப்படின்வான். அதுதான் நண்பர்களே ஜஸ்ட் ஸ்லிப் நாட் அ ஃபால். ஒவ்வொரு தடவை தோற்கடிக்கப்பட்டிருக்கும் போதும் எனக்குள்ள அந்த ஒரு வலியும் வேதனையும் இருக்குது. ஒரு நாள் இந்த உலகத்துக்கு நம்ம திருப்பி தருவோம். எழுதி வச்சுங்க நண்பர்களே, எங்கெங்கெல்லாம் நம்ம தோற்கடிக்கப்பட்டிருக்கோமோ, சூழ்ச்சியாலும் நயவஞ்சகத்தாலும் நம்மளோட கூட இருக்கவங்களாலும் சுற்றி இருக்கவங்களாலும், ஒரு நாள் ஒரு உண்மையான வீரனை எவனாலையும் தோற்கடிக்க முடியாது. அவன் வீரனாக இருக்க வரைக்கும், சரியா, எந்த ஒரு சலனத்துக்கும் சபலத்துக்கும் ஆட்பட்டு அவன் காலி பண்ணிக்காத வரைக்கும் ஒருத்தனை எவனாலையும் அவனோட பேர்னிங் டிசைரை ஒருத்தனாலும் நெருங்க முடியாது. அந்த ஆறாவை கிட்ட எவனாலையும் போக முடியாது. இந்த குட்டி குழந்தையுடைய டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த கோச் சொல்கிறாரு, முதல்ல நான் பார்க்கும்போது அவங்க போட்டிருந்தது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விலை குறைந்த ஷூஸு. பட் அதுலேயே அவங்க 100 மீட்டர்லையும் 200 மீட்டர்லையும் ஓடுறத வேகத்தை பார்த்தேன். அந்த பொண்ணு ஒரு காற்று மாதிரி, அந்த மாதிரி பொண்ணு அப்படிங்கிறாரு. ஒரு விண்டு மாதிரி, ஒரு புயல் மாதிரியான பொண்ணு. நான் இந்த மாதிரி பொண்ணை நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாரு. கோச்சை மறண்டு போகிற அளவுக்கு ஒரு வேகம் இருக்குது அந்த பொண்ணுக்குள்ளே. அதே மாதிரி தான் நண்பர்களே, அது உடலோட வேகமாக, மனதோட வேகம் உடலை இயக்க வைக்குதுன்னு நான் நம்புகிறேன். சரியா, யார் நம்மளுடைய 10 கோடி தமிழர்கள் நம்ம உலகம் ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய கனவு எது வேணா இருக்கலாம், ஒலிம்பிக்காக இருக்கலாம், கிரிக்கெட்டாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நாம் முடிவு பண்ணோன்னா நம்மளுடைய ஊரை குளோபல் மேப்பில் கொண்டு வர முடியும் நண்பர்களே. நம்மளை சார்ந்தவங்களையும் நம்மளுடைய அப்பா அம்மாவையும் மிகப்பெரிய பெருமைக்கு தள்ள முடியும். கண்டிப்பாக முடியும். ஒரு 18 வயசு குழந்தை இன்றைக்கி பண்ணுற அச்சீவ்மெண்ட்ஸை பார்க்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் தோணுது, நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம். ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சாம்பியனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன் என்னோடய ஒர்க் ஷாப்பில். நீங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டா, காலேஜ் ஃபஸ்ட்டா, பிஸ்னஸில் வேலையில் ஃபஸ்ட்டா, பிஸ்னஸில் ஃபஸ்ட்டா, நீங்கள் எதில் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்பேன். எல்லோரும் மிக்ஸ்டு ரீசன்ஸ் இருக்கும். பட் நான் ஒன்று தான் சொல்கிறேன், இது வரைக்கும் எதையுமே நீங்கள் சாதிக்கலன்னு நினச்சிங்கன்னா இதுதான் சரியான நாள். என்ன நினைக்கிறீங்களோ இன்றைக்கி, இப்போ நவ் அண்ட் ஹியர், இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அது வரைக்கும் அந்த கோச்சிங் என்ன சொல்கிறது, அது அந்த காம்ப்ளெக்ஸில் அத்லெட்டே கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணு ஓடுற வேகத்தை பார்த்து அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அகாடமியில் ஒரு புதுசாக ஒரு என்ன சொல்ற விங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த பொண்ணு என்ன மாற்றிருக்கு நண்பர்களே. அதை மாற்றிச்சு, எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸாக ஒரு மனசால் மாற்ற முடியுது. இதை விட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஒரு பொண்ணு முடிவு பண்ணிச்சு, இன்றைக்கி என்ன தெரியுமா, அந்த இடத்துல பல 100 அத்லெட்ஸ் வரப்போகிறாங்க. அப்போ அதுதான் ஒரு பிள்ளையார் சுழி. இதோட வேகத்தை பார்த்து அதுங்க ஒரு அத்லெட் விங் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த நிப்பான் தான் சொல்கிறாரு, இனி பாருங்கள் அஸ்ஸாம் ப்ரொடியூஸ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. நாம் என்ன பண்ண போகிறோம்? எல்லாருக்கும் வெற்றி தோல்வி வந்துக்கிட்டே இருக்குது. சரியா, ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம தொடர வேண்டியது நம்மளோட செயல்களை தான். தோல்வின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது ஒரு டெம்ப்ரவரி. சரியா, நம்ம அது வேற, அதை தள்ளி புறந்தள்ளி நம்ம மனசுக்குள்ளே முதல்ல அதை புறந்தள்ளுவோம். தோல்விகளையும் ரிஜெக்ஷனையும் நாம் மனசுக்குள்ளே புறந்தள்ளணும். அப்படின்னா எல்லாருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயின் தான். எத்தனை வேணால் தோல்வி வரலாம், கண்டினியூஸாக நம்ம ஃபைட் பண்ணுறோமா. நான் எப்பயும் சொல்லுவேன், பிஸ்னஸில் எடுக்கும்போது ஒருத்தர் ஃபைட்டரை எடுங்க அப்படின்னு. ஃபைட்டர் அவன் தான் ஒரு வெறியோட வருவான். எனக்கு தேவை ஒரு போராளி தானே. அவனோட போராட்டத்தை பார்க்கும்போது பிஸ்னஸ்லாம் பாருங்களேன், மார்க்கெட்டிங்கோ சேல்ஸ்லையோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்லையோ நமக்கு வர ஆளுங்க காசுக்காக, சம்பளத்துக்காக, இன்சென்டிவ்காக இருக்கக்கூடாது. எதுக்காக ஒரு ஃபைட்டர்ஸ், அவனுக்கு ஒரு இன்பான் இருக்கும். அந்த மாதிரி ஃபைட்டர்ஸை சூஸ் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் நீங்கள் எடுக்க வேண்டிய, ரெக்ரூட் பண்ண வேண்டிய ஆள் யாருன்னா ஒரு ஃபைட்டர். அந்த வெறியை பாருங்கள், குவாலிஃபிகேஷனை பார்க்காதீங்க. ஒரு அழகான விஷயம் இருக்குது நண்பர்களே, யூ ஃபாலோ யுவர் ட்ரீம், த வேர்ல்ட் ஃபாலோஸ் யூ அப்படின்வாங்க. நீங்கள் உங்களோட கனவுகளை துரத்துங்க, உலகம் உங்களை துரத்தும். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஃபேம், ஒரு 18 வயசு குழந்தை இன்றைக்கி ஒரு அஸ்ஸாம் கிராமத்திலேருந்து வயல்வெளிகளையும் சேத்துலையும் ஃபுட்பால் விளையாண்ட ஒரு பொண்ணு இன்றைக்கி உலகத்தையே இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்சுருக்கு. அந்த 18 வயசு பொண்ணுடைய சக்ஸஸ் ஸ்டோரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை கேட்குறவங்க அடுத்த ஒரு 1 year 2 years 3 years 5 years 10 years டவுன் த லைன் நாம் ரூல் பண்ணுவோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஆட்சி பணிகளில் நம்மவர்கள் இருக்கணும், ஆட்சி பணியில் உலகம் இந்தியா ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் நம்ம உலகம் ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேம், ஒரு அடையாளம், அங்கீகாரம் அது சரியா இல்லை, அதுதான் எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்கணும், ஒரு ரெகக்னைஷன். ஆமாம் நண்பர்களே, ஐஏஏஎஃப் சொல்லப்படுற இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் அதோட வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்க அந்த பொண்ணு இல்லை, விமன்ஸ் ஃபைனலில் ஐஏஏஎஃப்பில் வேர்ல்டு என்ன சொல்கிறது ஒரு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் ஃபஸ்ட்டு பொண்ணாக வந்திருக்கு நண்பர்களே, ஹீமா தாஸ். இந்த ஸ்டோரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரைட்,
HIMA ஹிமாதாஸ். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, என்னோட ஃபேஸ்புக் பேஜ்லையும் நான் போட்டிருக்கேன். இதை பற்றி தெரியணும்னா 2 விஷயங்களை நான் ஷேர் பண்ணுவேன். ஒன்று, அவங்க ஓடின அந்த வீடியோ காட்சிகள் அதில் இருக்குது. 2வது விஷயம் என்னோட ஃபேஸ்புக் பேஜில். 2வது, ஒரு நேஷனல் அந்தம் இசைக்கப்படும் போது அந்த பொண்ணு வந்து நின்று அந்த பாட்டை பாடும்ல. நிறைய பேர் பாடத்தை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம மெய் சிலிர்க்கும்ல. தேசிய கீதம் பாடும்போது நமக்குள்ள ஒரு ஃபீல் வரும். அந்த பொண்ணு அதை எப்படி உள்வாங்கியிருக்குன்னு பாருங்களேன். அதோட வெற்றிக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். அது உடம்புக்குள்ளே என்ன போயிருக்கு, அது என்னவா வெளியில் வந்திருக்கு. அந்த 2 வீடியோஸையும் பாருங்கள். என்னோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து facebook.com போட்டு /coach Vijay Prayag. அந்த கோச் விஜய் பிரயாகில் போய் நீங்கள் பார்க்கும்போது அந்த 2 வீடியோஸும் உங்களை மாற்று நண்பர்களே. நான் ஒரு 400 மீட்டர் ரேஸில் ஜெயித்த பொண்ணுக்கான பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. ஒரு வயல் வெளியும் சேரும் தான். பட் நல்ல ஒரு கோச் கிடைச்சார், ஒரு மென்டார் கிடைச்சார், மாற்றினார். அம்மா நீ ஓடு அப்படின்னாரு. இன்றைக்கி அஸ்ஸாமுக்கு ஒரு மிகப்பெரிய கதவு திறக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கும் அப்படி தான். யாருமே நமக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. ஒரு கோச்சை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கிற திறமையை அவர் வெளியில் கொண்டு வருவார். சரியா? நீங்கள் உருவாக்குங்கள். உங்களோட பாதையை நீங்கள் போடுங்க. பின்னாடி 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர் வருவாங்க. ஒருத்தன் அந்த கதவை உடைக்கணும். அந்த உடைச்சவரோட பேர் தான் ஹிமாதாஸ். ரைட்? இன்றைக்கி எனக்கு ஒரு கனவு இருக்குது, ஆசை இருக்குது, இது நடக்கும்ன்ற நம்பிக்கையும் இருக்குது. ஒரு நாள் நம்ம வரலாற்றை ரீரைட் பண்ணுவோம். அதுக்கான களம் ரெடி ஆகிட்டு இருக்கு நண்பர்களே. ஒன்று சொல்லி முடிக்கிற நண்பர்களே. இந்த ஹிமாதாஸ் இந்த 400 மீட்டர் ஃபைனல் ரேஸில் ஒரு உலக சாதனை படைத்த ஒரு பெண். எல்லாருக்கும் ஒரு பெருமை இருக்குது. அந்த சாம்பியன் வேற எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் வெளியில் கொண்டு வர போகிறீங்க. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொண்டு வர போகிறீங்க. அவ்வளோதான். அதுக்கு தான் சொல்கிற நண்பர்களே, நம்ம கனவுகள் வந்து அது அப்படியே மாறிடணும். ரத்தத்துலேயும் சதையிலையும் நரம்புலையும் அது ஒரு உணர்வாக மாறிடணும். அப்போ வெற்றி தானாக வரும். பல ஹிமதாஸ்கள் இருக்கிறாங்க. 10.5 கோடி தமிழர்களில் பல ஹிமதாஸ்கள் இருக்காங்க. அதை கொண்டு வரதுக்கு என்ன பண்ண போகிறோம்? இந்த விஷயத்தில் ஒன்று சொல்லி முடிக்கிறேன் பேரண்ட்ஸுக்கு. நம்ம குழந்தை வெறும் மார்க் எடுத்து மட்டும் பிளேஸ்மெண்ட்டுக்காக ஓட வைக்காதீங்க. சரியா? அதை ட்ராக்கில் ஓட வச்சதால் இன்றைக்கி உலகமே அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருக்கேன். இனி மிகப்பெரிய விஷயங்கள் நடக்க போகுது பாருங்களேன். இந்த பொண்ணுடைய அதான் சொல்கிறாரு, கோச் வந்து காற்று மாதிரி ஓடுறாய்வ அப்படிங்கிறாரு. காற்று மாதிரி, அது இந்த வார்த்தையை அவ்வளோ அழகு பாருங்கள். அதனால் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு வரைய தெரியுதா, பாட தெரியுதா, ஆட தெரியுதா, இல்லை என்ன டேலண்ட், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அதை வெளியில் கொண்டு வாங்க. திணிக்காதீங்க. அது திணிக்கிறத நம்ம அதனால தான் நம்ம ஒரு சாம்பியனாக இல்லாமல் உட்காந்துருக்கோம். சரியா? நம்ம இப்போ மிகப்பெரிய இந்த உலகத்தோட இன்னொரு பேர் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் சொல்கிறேன் வாய்ப்புகள். இந்த உலகத்தோட இன்னொரு பேர் வாய்ப்பு. சரியா? அதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம். அதுதான் நம்மளோட அப்பா அம்மான்ற ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு மரியாதை. சரியா? பெத்தா அப்பா அம்மா கிடையாது, வளர்த்தா அப்பா அம்மா கிடையாது, கேட்டதை வாங்கி கொடுத்தா அப்பா அம்மா கிடையாது. உலகத்துக்கான ரோல் மாடலை உருவாக்குற பங்கும் பொறுப்பும் நமக்கு இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்டோரியை கேட்கும்போது அடுத்த வீடியோவுக்கு போயிடாதீங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு எந்த வேலையும் பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்னஞ்சிறு கிராமத்துலேருந்து வந்த ஒரு குழந்தை எல்லாத்தையும் மாற்றி இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக நிற்கிது. சரியா? நிறைய பேருடைய இந்த லைம்லைட் ஸ்டோரியை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு அத்லட்டோட ரியல் ஸ்டோரியை நம்ம கேட்டிருக்கோம். இப்போ நமக்குள்ளே என்ன திறமை இருக்குது, அதை வெளியே கொண்டு வர நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம குழந்தைகளுக்கு என்ன திறமை இருக்குது, அதை வெளியில் கொண்டு வர நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த கேள்வி கேளுங்க நண்பர்களே. இன்றைக்கி இந்த கேள்வியை யாரெல்லாம் கேட்குறீங்களோ, அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ நம்மளுடைய குழந்தைகளோ நாம்பளோ வேறு லெவலில் இருப்போம். எப்பயுமே சொல்லுவேன், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டித்தர காத்திருக்கு நண்பர்களே. அந்த நாள் இந்த நாள் தான். ஸ்டார்ட் பண்ணுங்கள், சீக்கிரம் சாம்பியன் ஆகுங்க. See you on top.